அப்புறம் அந்த ஆள் குகையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அந்த மந்திரவாதியை தேடிக்கிட்டு போனான். ரொம்ப தூரம் தேடிட்டு போனதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். பிறகு அந்த மந்திரவாதி கிட்ட போய் அங்கே நடந்த எல்லாத்தையும், குகையில் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். நீங்கள் சொன்னது போல் நான் குகையில் போய் தேடி பார்த்தேன். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அதிசய பொருள் கிடைச்சது. அந்த பொருள்லேருந்து ஒரு பூதம் வெளியே வந்தது. நான் கேட்டது போல் தங்கம் வைரம் எனக்கு கொடுத்தது அளவுக்கு அதிகமாக. அதுக்கப்புறம் அது திரும்ப அந்த பூதம் விளக்குக்குள்ளே போயிடுச்சு. திரும்பவும் அதை கூப்பிட்டு இன்னொரு உதவி கேட்டேன். எனக்கு இந்த தங்கம் வைரம் எல்லாத்தையும் பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த பூதம் சொல்லிடுச்சு, என்னால் உனக்கு ஒரு முறை தான் உதவி செய்ய முடியும், திரும்ப திரும்ப செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடு சொல்லிவிட்டு மீண்டும் அந்த விளக்குக்குள்ளேயே போயிடுச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி சொன்னான், ஆமாம், அந்த பூதம் சொன்னது உண்மைதான். அந்த பூதம் அதால் ஒரு முறை மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா அந்த பூதம் ஒரு முறை பூதம் தான் சொல்லுவாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு தங்கம் வயிறெல்லாம் கிடச்சும் அதை எடுத்துகிட்டு போக முடியலையே அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு இடம் வேணுமே, ஆனால் நான் சொல்கிற மாதிரி கேட்டேன்னா உனக்கு உன் தங்கம் வைரத்தில் நீ எடுத்துகிட்டு போகலான்ட்டு மந்திரவாதி சொன்னான். அந்த ஆளும் சரி சொல்லுங்கன்னு, ஆனால் ஒரு நிபந்தனை, நான் சொல்கிறத நீ மாற்றி நடக்கக்கூடாது, நான் சொல்கிறபடி தான் கேட்கணுன்னு சொன்னான். சத்தியம் செஞ்சு கொடுன்னா சத்தியம் செஞ்சான். அதுக்கப்புறம் மந்திரவாதி ஒரு யோசனை சொன்னான். அந்த குகைக்குள்ளே உனக்கு கிடைச்ச அந்த அதிசய பொருள் மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, அதை எடுத்தால் உனக்கு உதவி கிடைக்கும்னு சொன்னான். அப்படின்னா போய் உடனே எடுத்துகிட்டு வரேன்னொன்னே மந்திரவாதி சொன்னான், நீயும் ஒரு முறை தான் உனக்கு அது உதவி செய்யும், அதே போல் ஒரு முறை தான் உனக்கு அந்த ஒரு விளக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் உனக்கு வேறு விளக்கை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. வேறு யாராவது உன்னை போல் பேராசை பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வா, அவங்கள உள்ளே சொல்லி அனுப்பு, அவங்க தேடி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனால் இப்போ நீ வச்சிருக்க அந்த விளக்கை என் கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னான். அதே போல் உனக்கு கிடைக்கிற அடுத்த விளக்கில் வர ஒரு முறை பூதம், அதுவும் ஒரு முறை தான் உதவி பண்ணும். அந்த உதவியை நீ வாங்கினதுக்கப்புறம் இந்த விளக்கை எனக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டான். இப்படி நிபந்தனையை அந்த ஆளும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அப்புறம் அந்த ஆள் குகையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அந்த மந்திரவாதியை தேடிக்கிட்டு போனான். ரொம்ப தூரம் தேடிட்டு போனதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். பிறகு அந்த மந்திரவாதி கிட்ட போய்